இருந்தாலும் நம்ம அதை தான் சொல்றோம். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல சில தோஷங்கள் அப்படின்னு இருக்கு. அந்த தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்துல நமக்கு அது பாதிப்பு கொடுக்கும். இப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருந்தது அப்படின்னா அது எப்ப பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் வரும்போதுதான் அந்த செவ்வாய் தோஷமானது நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டம் அப்படிங்கிறது அந்த தோஷங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஒரு 2 வயசு குழந்தைக்கு போய் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க, நீங்க பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு தேவையில்லாது. அதான் சொல்லுவாங்க, எப்பவுமே ஜோதிடம் அப்படிங்கிறது வயசு, அதுக்கப்புறம் அவங்களுடைய கால நேரங்கள், திசா புத்திகள், அந்த டைம்ல கோச்சார கிரகங்கள் இதெல்லாம் சேரும் போதுதான் அந்த ஜாதகருக்கு அதுக்கான முழுமையான பலன்களை, அது நன்மையோ அல்லது தீமையோ நமக்கு அந்த அமைப்பை கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஜாதகத்துல அப்படி என்ன தோஷங்கள், முக்கியமான தோஷங்கள் தான் இது. அதாவது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம 9 கிரகங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்கள் தான் நம்மளுடைய ஜாதகத்தை ஆளுமை செய்கின்றன. அப்ப நம்ம வந்து ஏதாவது நம்ம கிரகங்களை ஆளுமை பண்றோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது. அப்ப கிரகங்கள் தான் மனிதர்களை ஆள்கின்றன. நீங்க அதை பத்தி ஜோதிடம் வந்து நீங்க எனக்கு வேணும், இல்ல வேண்டாம், நான் ஜாதகம் பார்ப்பேன், இல்ல நான் ஜாதகமே பார்க்க மாட்டேன், நான் சாமியே கும்பிட மாட்டேன், என்ன எந்த கிரகமும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னாலும் நம்ம நினைக்கவே முடியாது. அந்த கிரகங்கள் அவங்க செய்யற வேலையை கரெக்டா செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்ப சூரியன்னா காலையில 5:50க்கு 6 மணிக்கு சூரியன் உதிச்சிருவார், சாயந்தரம் 6 மணிக்கு சந்திரன் வந்துருவார். அப்ப அந்த 9 கிரகங்களும் எப்படி அந்த பிரபஞ்சத்துல இயங்கி கொண்டு இருக்கிறதோ அதே போலதான் நம்மளுடைய ஜாதகத்துல அந்த கிரகங்கள் இயங்கி கொண்டே இருக்கும். நான் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க, ஜோசியமெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பவே வேண்டாங்க. இன்னைக்கு 4 நட்சத்திர திதி யோகம் கரணம் இந்த 5 சேர்ந்து அந்த 9 கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய ஜாதகத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கோ அதை தான் நீங்க செய்ய முடியும். நீங்க மாற்றா நான் வந்து இதை இல்லை, இன்னைக்கு வந்து நான் இதை செய்ய மாட்டேன், நான் வேற ஒன்று செய்வேன் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாலும் கூட அது நடக்காது. இப்ப இன்னைக்கு நான் ஒரு ஊருக்கு போறேன், நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இந்த கிரகங்கள் சம்மதிக்கல அப்படின்னா என்னால வீட்டை விட்டு கூட நகர முடியாது. திடீர்னு கெஸ்ட் வந்துருவாங்க, ரொம்ப முக்கியமானவங்களா போயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம ஊருக்கு போறது முக்கியமா, கெஸ்ட் வந்தது முக்கியமா? கெஸ்ட் வந்துட்டாங்க, அவங்க தான் முக்கியம். அப்ப அது தடையாயிரும். இப்ப இங்க இதுல நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நம்ம படிப்பாகட்டும், வேலையாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், எதுவா இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்துல கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமானது நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில கடுமையான தோஷங்கள், அதாவது தோஷங்கள்னா 9 கிரகமும் தோஷம்தான். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவு. நான் அடிக்கடி சொல்லுவேன், சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, செவ்வாய்னா சகோதர உறவு, பெண்களாக இருந்தால் கணவன், புதன் என்றால் தாய் மாமன் உறவு, உறவுகள் வழி சார்ந்த உறவுகள் எல்லாமே புதன். அடுத்தது குரு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம குழந்தைங்க. அதான் 5ஆம் பாவத்தை வந்து முன்னோர்கள்னு வச்சாங்க, 5ஆம் பாவத்தை தான் குழந்தைகள்னு வச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு முந்தின ஜென்ரேஷனும் அதுதான், நமக்கு வரப்போற ஜென்ரேஷனும் அதுதான். அதனாலதான் 5ஆம் பாவத்தில் புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்தாதான் அந்த 5ஆம் பாவமானது நமக்கு நல்லபடியா செயல்படும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. அப்ப அடுத்தது சுக்கிரன் அப்படின்னா ஆணுடைய ஜாதகத்துல மனைவி, சகோதரி, பெண்கள், அக்கா, தங்கச்சி, அடுத்தது வந்து பெண் குழந்தை, இது எல்லாமே சுக்கிரன். சனினா யாருங்க? சித்தப்பா, பெரியப்பா, பங்காளி வகலி உறவுகள் எல்லாமே சனி. ராகுனா யாரு? தாத்தா. அது தாய் வழியில வந்த தாத்தாவா இருந்தாலும் சரி, தந்தை வழியில வந்த தாத்தாவா இருந்தாலும் சரி. கேதுனா யாரு? பாட்டி. அப்ப தாய் வழி பாட்டியும் தந்தை வழி பாட்டியும் 2 பேர்த்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் கேது. அப்ப 9 கிரகங்களும் 9 உறவுகளா வந்துருச்சா? அந்த காலத்துல இந்த 9 உறவுகளும் இருந்துச்சு, அதனால இந்த 9 கிரகமும் நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா நாளடைவில் ஒவ்வொரு உறவா நம்ம என்ன பண்ணிட்டோங்க, கஷ்டப்படுத்தி ஒவ்வொரு உறவா நம்ம வெளியில அனுப்பிக்கிட்டே வந்துட்டோம். இப்ப என்ன பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப், கணவன் மனைவி, அவங்க மட்டும்தான். வேற அம்மா அப்பாவோ, தாத்தா பாட்டியோ, சித்தப்பா பெரியப்பாவோ யாருமே அந்த குடும்பத்துல வந்து ஒரு நல்லது கெட்டது சொல்றதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியலைங்க, நம்ம அந்த உறவுகளை விலக்கி வச்சுட்டோம். இந்த உறவுகள் எல்லாம் விலகி போனதுனாலதான் நம்ம கிரகங்களை எல்லாம் தேடிட்டு இருக்கோம். அதாங்க உண்மை. இன்னைக்கு ஜாதகத்துல நீங்க எடுத்தீங்கன்னா
5ஆம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா தாத்தா கண்டிப்பா நம்மளுக்கு தாத்தா இருந்திருப்பாரு, இல்ல தாத்தா அந்த 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 உறவுகளை நம்ம கஷ்டப்படுத்தியிருப்போம். இந்த ஜென்மத்துல அல்ல, ஏதோ ஒரு பிறவில இந்த ஆத்மா அந்த சாபங்களை பெற்று வந்திருக்கும். அதுதான் நமக்கு தோஷங்களாகவும் சாபங்களாகவும் நமக்கு வருது. சாபங்கள் வேறு, தோஷங்கள் வேறு. தோஷங்கள் என்பது கிரக ரீதியா வரக்கூடிய அமைப்புல உண்டானது ஜாதகத்துல. தோஷங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு உறவின் ஆத்மாவின் வழியில் வரக்கூடியது சாபங்கள். இப்போ ஒரு அம்மா அப்பா சாபம் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அதே மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா அந்த இடத்துல வலிக்கும். அப்ப அது என்ன ஆகுன்னா அது சாபமாக மாறும். அது ஒரு வகையான சப்ஜெக்ட். இப்ப நம்ம தோஷங்கள் நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல முக்கியமான தோஷம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய ஜாதகத்துல இந்த தோஷங்கள்னாலதான் நிறைய திருமணம் அப்படின்ற விஷயம். லக்னத்துல சனி இருந்தாலும் அது தோஷம் தான். ஏன்னா அது 7ஆம் இடத்தை பார்க்கும். ஏன்னா சனி லக்னத்துல இருந்தா ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, எல்லாரும் அப்படியே இருப்பாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. எல்லாரும் அப்படியே இருப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்க. அதனால என்னவாங்க, மற்றவங்களால இவங்களுக்கு பாதிப்புகள் வரும். அதுவும் ஒரு தோஷம். 7ஆம் இடத்துல சனி. வாழ்க்கை துணை, இவங்க வாழ்க்கை துணைகிட்ட நேர்மையா இருந்தா வாழ்க்கை துணையும் நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. எதையும் மறைக்க கூடாது. 7ஆம் இடத்துல சனி இருந்தால் வாழ்க்கை துணை கிட்ட எதையும் மறைக்க கூடாது. லக்னத்துல சனி இருந்தாலும் வாழ்க்கை துணைகிட்ட எதையும் மறைக்க கூடாது. ஏன்னா சனினால என்னங்க, நீதி நேர்மை. நீதி நேர்மையா இருந்துட்டா பெருசா அந்த தோஷம் பாதிக்காது. தோஷம் இருக்கும், பெருசா பாதிக்காது. 8ல சனி ஆயுள் தீர்க்கம், ஆனா நித்திய கண்டம் பூர்ண ஆயுள். டெய்லியும் போராட்டம், வாழ்க்கையில போராட்டம், தொழில போராட்டம், வேலையில போராட்டம், போராடிட்டே இருக்கணும். இதான் மெயினா முக்கியமா அந்த தோஷமா நம்ம கருதக்கூடியது. மற்ற இடங்கள்ல 6ஆம் இடத்துல இருந்தா வெற்றி கொடுக்கும். அந்த பாவகிரகங்கள் 6, 8, 12ஆம் இடங்களில் மறைவது சிறப்பு. ஆனா 8ஆம் இடங்கிறது மட்டும் விதிவிலக்கு. சனி பகவான் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தால், 8ல சனி இருந்தா தீர்க்க ஆயுள், அவங்களுக்கு ஆயுள் தீர்க்கமா இருக்கும். ஆனா வாழ்க்கையில போராடிட்டே இருப்பாங்க. சில அவமானங்களையும் கெட்ட பேரையும் தனக்கு சம்பந்தமே இல்லாத உறவுகள் மூலமாக பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை நிறைய பேருக்கு அன்னதானமும் தண்ணி தானமும் பண்ணணும். ஏன்னா சனினாலே அதாவது வீணா போகக்கூடியது, கெட்டு போகக்கூடியது. சனிதான் கர்மகாரகன். அப்ப அந்த இடத்துல உணவு நம்ம போதுன்னு சொல்றது எது அப்படின்னா சாப்பாடு மட்டும்தான். மற்ற எதையுமே நம்ம போதுன்னு சொல்ல மாட்டோம். அப்படி சொல்லக்கூடிய அந்த சாப்பாட்டை மட்டும் நம்ம தானமா கொடுத்துட்டு வர 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 இந்த தோஷங்கள் எல்லாமே விலகி போகும். இந்த சனி பகவானுடைய தோஷமானது நமக்கு கண்டிப்பா, கர்ம காரகனே சனி பகவான் தான். அதனாலதான் ஆயுள் காரகன் சனி பகவான், கர்ம காரகன் சனி பகவான். ஒரு கர்மா இருந்தா தான் ஒரு பிறப்பு நிகழும். இப்ப அதுக்கு முக்கியமான காரணம் ஆயுள் இருந்தா தான் அந்த கர்மம் அனுபவிக்க அந்த ஜீவன் இந்த பூமியில வாழும். பொட்டுன்னு போயிட்டு அங்க எதையுமே அனுபவிக்க தேவையில்லை. அப்ப அப்படிப்பட்ட இந்த சனி பகவானுடைய தோஷ நிவர்த்திக்கு சனிக்கிழமை காலையில சனி ஓரையில் 6 to 7 அல்லது மதியம் 1 to 2 பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ஒரு முதியோர் ஆசிரமத்துல இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க. துப்புரவு தொழிலாளர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்கள மரியாதையை நடத்திட்டு வாங்க. உங்களுடைய ஜாதகத்துல அதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் நீங்க உதவி செஞ்சுட்டு வர வர அந்த தோஷமானது விலகும். ஏன் லக்னத்துல சனி, 7ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல சனி வருது அப்படின்னா, சனி பகவான் வக்கரமா இருந்தாலும் அதே பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா நம்ம முற்பிறவியில உடல் ஊனமானவங்களை நம்ம கஷ்டப்படுத்திட்டோம். ஒரு ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா முற்பிறவியில இந்த ஆத்மா யாரோ ஒருவருடைய உடல் ஊனமாகறதுக்கான காரணம் நம்ம. அப்ப அது என்ன பண்ணும்னா, நமக்கு அந்த காலகட்டம் அந்த தசாபுத்தி வரும்போது அது பாதிப்பு. அப்ப அதுக்குண்டான சில வழிபாட்டு முறைகள், நிவர்த்திகள் நீங்க பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சனி பகவானுடைய வழிபாடும் முடியாதவங்களுக்கு
இந்த ஸ்டிக் வாங்கி கொடுக்கறது, செருப்பு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வரும்போது இந்த சனி தோஷமானது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம தோஷங்களை எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தோஷங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்ல போறோம். இயற்கையான பாவ கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி எந்த கிரகமா இருந்தாலும் நம்ம ஜாதகத்துல 9 கிரகத்துக்கு உண்டான தோஷங்கள். ஏன்னா நான் என்ன சொன்னேன், 9 கிரகமும் 9 உறவே.